நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, இன்னும் இருக்குல்ல லைஃப். எங்க இருக்கு? எங்க லைஃப் இருக்கு? வாழ்க்கையில தெரிந்தெடுக்க வேண்டிய பகுதியில நான் சரியானதை தெரிந்தெடுக்கவில்லை என்றால் பின்னாடி அழ வேண்டி இருக்கும். ஏசாவை பார்த்தீங்களா? கூலா சேஷ்டபுத்திர பாகமா, நான் சாக போற எனக்கு என்னத்துக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகம்? அவன் தெரிந்தெடுக்க வேண்டிய பகுதி நேரத்தில் சரியானதை தெரிந்தெடுக்காம அற்பமானதை தெரிந்தெடுத்து பின் நாட்களில் அவன் வடித்த கண்ணீர் என்பது கொஞ்சமல்ல, அவன் சத்தமிட்டு அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. இது சரியான டைம். நான் யாரா இருக்கணும்? நான் எப்படி இருக்கணும்? சத்ருவின் கண்ணியில் இருக்க வேண்டுமா? சத்ருவுக்கு கண்ணியாய் இருக்க வேண்டுமா? என் ஆவி என்னில் தியங்கும் போது, ஆண்டவரே, அவன் ஒவ்வொரு நாளும் தாவீதுனுடைய ஜெபம் எதுவா இருக்கு அப்படின்னா, ஆண்டவரே, என் பாதையில எங்க கண்ணி வச்சிருக்கான்னு தெரியாதுப்பா, என்னை காத்துக்கொள்ளும். எனவேதான் தாவீது சொல்லுகிறார், வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல எங்கள் ஆத்துமா தப்பிட்டு கண்ணி தெரித்தது, நாங்கள் தப்பினோம். சத்துரு பாருங்க, ஒரு வழியாய் நம்மை அகப்படுத்த வருவான். அந்த வழியில் அவனால முடியல அப்படின்னா அவன் போக மாட்டான். வேற எந்த மார்க்கத்தில் இவனை பிடிக்கலாம் அப்படி யோசிப்பான். இஸ்ரவேலை சபிக்கும்படிக்கு பாலாக் என்ன செய்கிறான் என்றால், கூலி கொடுத்து பிழையாம கொண்டு வருகிறான். எதற்காக? இஸ்ரவேலை சபிக்க வேண்டும் என்பதற்காக. என்னாகமம் 23வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே, கண்மலையின் உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு. கண்மலையின் உச்சியில எதுக்கு கொண்டு வந்து நிக்க வைக்கிறான்னா, இஸ்ரவேலை சபிக்கணும். அப்ப கண்மலை உச்சியில் இருந்து யார் பார்க்கிறார்னா, பிழையாம் பார்க்கிறான். பார்க்கும்போது சொல்லுகிறான், இந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாய் இருக்கிறார்கள், என்னால இவங்களை சபிக்க முடியல. அப்படி சொன்னதுமே 13வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு பாலாக் அவனை நோக்கி, நீர் அவர்களை பார்க்கத்தக்க வேறொரு இடத்திற்கு என்னோட கூட வாரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அங்கேயும் சபிக்க முடியல. உடனே 14வது வசனத்திலே 27வது வசனத்தை வாசியுங்கள். 27. அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, வாரும், வேறொரு இடத்துக்கு உம்மை அழைத்துக் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இந்த வசனங்களை எடுத்தேன் அப்படின்னா, நல்ல கவனமா கேளுங்க. பாலாக் எதிராளி தன்னுடைய ஒரு காரியம் நடக்கல அப்படின்னு வந்ததும் அவன் முயற்சியை விடல, அவன் வேற மார்க்கத்தை ட்ரை பண்றான். எதுக்கு அப்படின்னா, இவங்க மேல சாபம் விழணும், இவங்க மேல சாபம் விழணும். நம்மை குறித்து தேவனுக்கு எப்படி ஒரு திட்டம் இருக்கிறதோ அதே போல நம்மை குறித்து சாத்தானுக்கும் ஒரு திட்டம் இருக்கிறது. தேவன் நம்ம எல்லாவற்றிலும் மேன்மையா வைக்க விரும்புகிறார் என்றால், சாத்தான் நம்ம எல்லாத்திலையும் கீழே வைக்கணும்னு நினைப்பான். சாத்தான் என்பவன் தேவனுக்கு எதிரானவன், எதிராளி. அப்ப எனக்கான ஒரு தேவ திட்டம் இன்னது என்பது அவனுக்கு தெரிஞ்சிட்டுனா அதற்கு எதிரான திட்டத்தை போட்டுட்டே இருப்பான். ஸ்ரீகள் பாடினார்கள், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று. உடனே சவுல் என்ன பண்றான்? பொல்லாத ஆவி அவனுக்குள்ள இருக்கிறது, அவனை 1000 பேருக்கு அதிபதியா வைக்கிறான். இன்னைக்கு நாம் எந்த திட்டத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? நம்மை குறித்த தேவ திட்டம், நம்மை குறித்த சாத்தானின் திட்டம். நம்மை குறித்த தேவ திட்டம் என்ன? வீட்டிலே நிலைத்திருப்பது. நம்மை குறித்த சாத்தானின் திட்டம் என்ன? பன்றி மேய்த்து பன்றிகளுக்கு வைக்கக்கூடிய தவிடு கூட சாப்பிட முடியாத நிலையில கொண்டு வந்து விடுவது. என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். நான் எப்படி இருக்கிறேன்? நெகேமியா 9வது அதிகாரத்திலே தேவ ஜனங்கள் தங்கள் பிள்ளைகளை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்ல வார்த்தை கடைசி வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுல சொல்றாங்க, நாங்கள் கொடிய இக்கட்டில் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களினாலே, எங்கள் பாவங்களின் நிமித்தம் நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். எனவேதான் வேதம் சொல்லுகிறது,
நீதிமொழிகள் 22:5 மாறுபாடு உள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு, தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். ஆமென். மாறுபாடு உள்ளவன் ஒரு நேரம் ஒன்னை யோசிச்சுட்டு இன்னொரு நேரம் இன்னொன்னு நினைக்கிறவன், ஜெபிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு ஜெபிக்காம இருக்கிறவன், ஒரு காரியத்தை செய்யணும்னு தீர்மானிச்சுட்டு செய்யாம இருக்கிறோம் தெரியும். அதான் மாறுபாடு உள்ள நிலை. நேற்று ஒரு முடிவில் இருப்போம், இன்னைக்கு வேற ஒரு முடிவு எடுப்போம். அவனுடைய வழியில என்ன இருக்குதான்? முள்ளுகளும் கண்ணிகளும் இருக்கிறதா. ஆனால் தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு விலகி தூரமாய் போவான். எனவேதான் பிரசங்கி புஸ்தகம் எழுதும் போது சாலமோனை கொண்டு கர்த்தர் இப்படி எழுத வைத்தார். அதனுடைய 2-3 வசனங்களிலே, நீ அவன் சமூகத்தை விட்டு, யார் சமூகத்தை விட்டு? பிரசங்கி 8வது அதிகாரம் 3வது வசனம், நீ அவன் ராஜ சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதே. நல்ல கவனமா கேளுங்க தம்பி தங்கச்சிகளை. நமக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம முதல்ல எதுல தெரியுமா கை வைக்கிறோம்? ஜெபம் பண்றது, பைபிள் ரீட் பண்றது, சர்ச்சுக்கு போறது, மினிஸ்ட்ரியில் இன்வால்வ் ஆகிறது, இப்படி ஆண்டவருக்கு எடுத்த காரியத்தை தான் நம்ம முதல்ல ஸ்டாப் பண்றோம். மேக்கப் போடுறத குறைக்கிறோமா? சாப்பிட்றத நிறுத்துறோமா? இல்லை. நமக்கு ஏதாவது ஒன்று வந்துட்டுன்னா உடனே எது முடியாம ஆயிரும் தெரியுமா? ஜெபம் பண்றது முடியாம ஆயிரும், பைபிள் படிக்க முடியாம ஆயிரும். நம்ம சொல்ற ரீசன்லாம். ஆனா மீதி எல்லா காரியம் முடியும். நம்ம நல்லா படுத்து தூங்குவோம், காலில் நல்லா கிளம்புவோம், எல்லா வேலையும் நடக்கும். ஆனால் ஒரு வேலை மட்டும் நடக்காது. என்ன? ஏன்னா என் லைஃப்பில் இப்படி ஆயிட்டு, எனக்கு அப்படி ஆயிட்டு. யாரோ நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க, நம்ம ஜெபத்தை கட் பண்ணுவோம். யாராலேயோ நம்ம காயப்பட்டிருப்போம், நம்ம ஆண்டவரோடு உள்ள உறவை துண்டிப்போம். வேதம் சொல்லுகிறது, அவன் சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதே. பொல்லாத காரியத்தில் பிடிவாதமாய் நில்லாதே. பொல்லாத காரியத்தில் ஒருவன் பிடிவாதமாய் நிற்கிறானோ அவன் தேவ சமூகத்தை விட்டு வேகமாய் விலகுகிறானோ. வேதம் சொல்லுகிறது, அவன் தனக்கு இஷ்டமானபடி எல்லாம் செய்வான். என் வாழ்க்கையில தேவ திட்டம் மாத்திரம் நிறைவேறணும் அப்படின்னா நான் எங்க இருக்கணும் தெரியுமா? தேவ சமூகத்தில் இருக்கணும். நான் எங்க இருக்கக்கூடாது தெரியுமா? சத்துருவின் கண்ணியில இருக்க கூடாது. திட்டம் பெரியது. நாம் இந்த பூமியிலே பிறக்கிறோம் என்றால் அதே நேரத்தில் எத்தனை குழந்தைங்க மரிக்கிறாங்க தெரியுமா? டெலிவரி டைம்ல ஒரு பேபி பிறக்கும் போது 4 பேபிஸ் இறக்கிறதா ஒரு ரிப்போர்ட் இருக்கு. ஓவராலா ஒரு ஆவரேஜா சொல்றாங்க. ஒரு குழந்தை பிறக்குதுன்னா 4 குழந்தைங்க இறக்குதான். எத்தனை பிள்ளைங்க வயிற்றிலேயே இல்லாம போயிருக்கிறாங்க. தேவன் எதையுமே சும்மா படைக்க மாட்டார். நம்ம எல்லாருமே அவருடைய சிருஷ்டிகள். அவர் நம்முடைய சிருஷ்டிகர். அப்போ தேவன் மனிதனை செம்மையானவனாகவே படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவர் தம்முடைய நோக்கத்தையும் தம்முடைய திட்டத்தையும் வைத்து நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய திட்டம் எப்படிப்பட்ட திட்டமா? உன்னத திட்டம், உயர்ந்த திட்டம், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான திட்டம், நாம் அறியாததும் எட்டாததுமான திட்டம். நமக்கு எட்டாது. தாவீது என்னைக்காவது நினைச்சிருப்பாரா நான் தான் அடுத்த ராஜாவா போறேன்? இல்ல. யோசேப்பு நினைச்சிருப்பாரா இந்த எகிப்துல கையில விலங்கு காலில் விலங்கு சிறை வஸ்திரம் போட்டு ஜெயில இருக்கும்போது யோசேப்பு கற்பனை கூட பண்ணியிருப்பாரா நாளைக்கு பார்வோன் பக்கத்து சேர்ல நான் உட்கார போறேன்? இல்ல. நம்ம எல்லாம் யூகிக்க முடியாத அளவுக்கு தேவ திட்டம் பெரியதா இருக்கிறது. இந்த திட்டம் பெரியதா இருப்பது என்பதை சத்துரு உணர்ந்தனால தான் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா அந்த கண்ணியில அகப்படுத்த ட்ரை பண்றான். 2 பிரதானமான காரியத்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளதான் இந்த நாளிலே கர்த்தர் வார்த்தையை தருகிறார். 1, சத்துருவின் கண்ணியில் இருந்து நீ வெளியே வா. 2, சத்துருவுக்கு கண்ணியாக மாறு. கொஞ்ச நேரம் நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து நான் ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். வேதத்தில் ஒரு நல்ல பலசாலி
பலவானை நமக்கு தெரியும். அவன் பெயர்தான் சிம்சோன். இந்த சிம்சோனுடைய பிறப்பை நீங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு அதிசயம். சிம்சோன் பிறக்கிறதுக்கு அந்த வீட்டுக்கு சான்ஸே கிடையாது. மனோவாவின் மனைவிக்கு குழந்தை கிடையாது. இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, தூதனை அனுப்பி இந்த காரியத்தை சொல்லுகிறார். உனக்கு ஒரு பையன் பிறக்க போறான், அவனை கர்த்தர் இரட்சகனா ஏற்படுத்த போகிறார். இப்போ இவங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே இவைகள் நடக்குதுன்னா நாங்க உங்களை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்களுடைய நாமம் என்ன அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமம் அதிசயம். சிம்சோனுடைய பிறப்பு அதிசயம். பிறப்பு அதிசயம் மாத்திரமல்ல, அவன் தலையில சவரகன் கத்தி படக்கூடாதபடிக்கு அவன் ஒரு பிரதிஷ்டையில வளர்க்கப்பட்டவன். அவன் மேல தேவ திட்டம் இருந்தது. தேவ திட்டம் மாத்திரமல்ல, தேவ பலம் அவனுக்குள் இருந்தது. அதனாலதான் அவன் வழியை ஒரு விசை சிங்கம் வந்தபோது இந்த சிம்சோன் என்ன பண்றான் அப்படின்னா, அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல கிழித்து போடுகிறான். அவனுடைய பிறப்பு அதிசயம். பிரதிஷ்டையில் வளர்க்கப்படுகிறான். தேவ திட்டம் அவன் மேல் இருக்கிறது. தேவ பலன் அவனுக்குள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேல தேவ பாதுகாப்பு அவனுக்குள் இருக்கிறது. எத்தனை முறை பெலிஸ்தீர் அவனை பிடிக்க வந்தாங்க. ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிறப்பு அதிசயம், பிரதிஷ்டையில் வளர்க்கப்படுகிறான், தேவ திட்டம் அவன் மேல், தேவ பலம் அவனுக்குள், தேவ பாதுகாப்பு அவனுக்கு. இப்படிப்பட்ட ஒரு மேலான கிருபைக்குள்ளே வளர்ந்தவன் வாழ்ந்தவன் தான் சிம்சோன். ஆனா சத்துரு என்ன பண்ணா அப்படின்னா, முதல்ல சிம்சோனுக்கு செய்த காரியம் நியாயாதிபதிகள் 14:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வழி விலகி போனான். வழி விலகி போன ட்ராக்க மாத்திரம். தம்பி தங்கச்சி நல்லா புரிஞ்சுக்கோங்க, எடுத்ததும் அவன் விழுங்க வரமாட்டான். ஒரு விசை சிம்சோனை விழுங்க வந்து பார்த்தான், விழுங்க முடியவில்லை. அப்ப பார்த்தா இனி இவனை விழுங்குறதுக்கு என்ன பண்ணலாம், சிம்சோனை விழ வைப்பதற்கு என்ன பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அவன் செய்யற காரியம் என்ன தெரியுமா, ட்ராக் மாத்துவான். ட்ராக் மாறினா ஈஸியா தெரியாது நமக்கு. இப்ப இந்த ஹைவே எல்லாம் இருக்குல்ல, போயிட்டு இருக்கும்போது சில சப்வே வரும். நம்ம போற இடம் அந்த ரோடு எடுத்து போக வேண்டியதா இருக்கும். அதுவும் ஸ்ட்ரைட் ரோடு மாதிரி தான் இருக்கும். நம்ம மேப்பை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம், இந்த ரோடை மிஸ் பண்ணிடுவோம். மேப்பு நேராக காட்டிட்டு தான் இருக்கும். வண்டி நேராக போயிட்டு இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது தான் நம்ம ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்போம், நம்ம இடையில ஒரு ரோடை மிஸ் பண்ணிட்டோம். அது அந்த குறிப்பிட்ட எல்லை வரும்போது மட்டும்தான் நமக்கு உணர்வு வருமே தவிர, மற்றபடி நம்ம என்ன நினைக்க, நான் கரெக்டாக தானே போயிட்டு இருக்கிறேன், நான் சரியாக தானே வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் கரெக்டாக தானே போயிட்டு இருக்கிறேன், என் பாதை கரெக்டாக தான், நான் ஜெபம் பண்றேன், பைபிள் படிக்கிறேன், எல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கிறேன். ட்ராக் மாத்தி விட்டுட்டான். ஷைனி வில்சன் நினைக்கிறேன், எனக்கு பேர் சரியா ஞாபகம் வரல. இந்தியாவிலேருந்து போன அத்லெட். ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடி போய் அவங்களுக்கு ப்ரைஸ் கிடைச்சிது, மெடல் கிடைச்சிது. பயங்கர சந்தோஷம். இந்தியாவிலேருந்து போனவங்களுக்கு மெடல் கிடைச்சிட்டுங்கிற சந்தோஷம். அந்த மெடல் கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கும்போது அதை ரீப்ளே பண்ணி பார்க்குறாங்க. ரீப்ளே பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்குன்னு ஓடின ட்ராக்ல இருந்து கால் சைடு ட்ராக்ல லைட்டாக பட்டுட்டு வந்துட்டு, அடுத்த ட்ராக்ல ஓடல. ஓடும்போது இவங்க ட்ராக்ல இருந்து அடுத்த ட்ராக்ல இவங்க கால் போய் பட்டுட்டு வந்துட்டு, அந்த ஒரே ரீசனுக்காக இவர்களுக்கு கொடுக்கவிருந்த அந்த மெடலை திரும்ப வாங்கிட்டாங்க. அதாவது சாப்பாடே இல்லைன்னு வரும்போது உண்டாகிற வருத்தத்தை விட, நம்மளை கை கழுவ வச்சு உட்கார வச்சு இலைய போட்டுட்டு எல்லா வாளியும் கொண்டு ஃப்ரெண்டில் நிறுத்திட்டு உங்களுக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொன்னா, கவலைப்படாது, உங்களுக்கு சாப்பாடு உண்டு. அது எவ்வளோ வலியா இருக்கும் தெரியுமா? இந்த ட்ராக் மாறினா இதான் பிரச்சனை.
நிறைய காரியம் நமக்கு கையேற்ற தூரத்தில் வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி பயணித்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் இருதயத்திலே எகிப்துக்கு திரும்பிட்டாங்களாம். அதனால என்னாச்சு தெரியுமா? அவங்களுக்கு மன்னா கிடைச்சது, கண்மலையில தண்ணீர் கிடைச்சது, அவங்களுக்கு மாறா மதுரமா மாறுச்சு. அவங்க ஏழ்மையும் பார்த்தாங்க. அவங்க செருப்பு பழசாகல, செருப்பு தேயல, வஸ்திரம் பழசாகல, எல்லாமே அவங்களுக்கு ஓகே. ஆனா என்ன மிஸ் ஆயிட்டு அப்படின்னா அந்த கானான் மிஸ் ஆயிட்டு. இந்த ட்ராக் மாறினா எல்லாம் கிடைக்கும். ஆனா நமக்கென்று தேவன் ஏற்படுத்தி வைத்த அந்த உயர்ந்த ஸ்தானம், அந்த மேன்மை, அது நஷ்டமாயிரும். எனவேதான் நீங்க யோசேப்பை கவனிச்சீங்கன்னா தெரியும், போர்த்திபார் வீட்டில் யோசேப்புக்கு பாவம் செய்யும்படியான ஒரு பெரிய தருணம் கிடைத்த போது, ஒரு வாலிப பருவம் என்று சொல்லும் போது கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் மூன்றுமே ரொம்ப பீக்கா இருக்கிற ஒரு பருவம் தான் இந்த வாலிப பருவம். அதனாலதான் பாத்தீங்களா, சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க, எனக்கு பைக் வேணும் அப்படிம்பாங்க. எனக்கு பைக் வேணும், ஏன்னா நானும் எப்படி போனோம், அப்படி பந்தாவா போனோம். ஒரு நாள் தான் ஜிம்முக்கு போயிருப்பான், ஃபேனை ஸ்பீடா வச்சா ஆள் இருக்க மாட்டான். ஆனா பாத்தீங்கன்னா இப்படிதான் நடக்க பார்த்திருக்கீங்களா சிலர், ஸ்ட்ரோக் வந்த மாதிரி. ஏன்னா ஜிம்முக்கு போயிருக்க கூட மாட்டான், ஃபீஸ் ஜாயின் பண்ணிட்டு தான் வந்திருப்பான். உள்ள என்ட்ராயிட்டு வரும்போதே அதான் ஜீவனத்தின் பெருமை, மாம்ச இச்சை, கண்களின் இச்சை. ஆதாமை இவைகளில் விழத்தள்ள பார்த்தான், விழ வைத்தான், கண்ணியில் அகப்படுத்தினான். மனுஷன் தேவ மகிமை அற்றவனானா? இவன் எதுல வீக்கா இருக்கிறான், அதுல புடிவன, அதுல புடி. யோசேப்பை பாருங்க, அந்த மாம்ச இச்சை, கண்களின் இச்சை. போர்த்திபாரின் மனைவி அவனை பாவத்தில் இழுக்க வரும்போது வேதம் சொல்லுகிறது அவன் விலகி ஓடினான். அவன் அகப்பட்டிருந்தா ஒருவேளை இந்த நியூஸ் வெளியே வந்திருக்காது. ஆனா கடைசி வரை அவன் போர்த்திபார் வீட்டில் வேலைக்காரனா தான் இருப்பான். அவன் விலகினதுனால தேவ திட்டத்துக்குள்ள போய் உக்காந்துட்டான். நீ பொல்லாத காரியத்துல பிடிவாதமா இராதே, அவைகள் உன்னை தேவ சமூகத்தை விட்டு தூரப்படுத்தும். தேவ சமூகத்தை விட்டு உன்னை தூரப்படுத்தினால் உன் வாழ்க்கையிலே தேவ சித்தம் நிறைவேறாது. இந்த சிம்சோனை சாத்தான் செய்த முதல் காரியம், இவனை ட்ராக்க மாத்த வைக்கிறான். அதன் பிறகு அவனை பார்த்தீங்கன்னா, தெலீலாள் என்பவளை அவன் நேசிக்க ஆரம்பித்த போது இந்த பெலிஸ்தியர் என்ன செய்கிறார்கள்? நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவளிடத்திற்கு பெலிஸ்தியரின் அதிபதிகள் போய், அவளிடத்திற்கு பெலிஸ்தியர் அதிபதிகள் போய். நல்ல கவனமா கேளுங்க, நீ அவனை நயம் பண்ணி. நல்ல கவனமா கேளுங்க. பெலிஸ்தியர் யார்கிட்ட வரல? சிம்சோன்ட்ட வரல. பெலிஸ்தியர் எங்க போறாங்க? சிம்சோன் எங்க போவானோ அங்க போறாங்க. இதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நம்ம எந்த பாதையிலே அடிக்கடி சஞ்சரிக்கிறோம், எதை விரும்புகிறோம், எதை நாடுகிறோம், இதை சத்துரு கவனிக்கிறான். இதை சத்துரு கவனிக்கிறான். இப்ப நம்ம ரூமுக்குள்ளதான் இருப்போம். ஆனா தம்பி டைட்டஸ் சாட்சியில சொன்னது போல ஒரு போனோட தான் இருப்போம். ஃபர்ஸ்ட் ரீல் பார்க்கும்போது ஒரு கிறிஸ்டியன் சாங், அடுத்த ரீல் பார்க்கும்போது அடுத்து ஒரு கிறிஸ்டியன் சாங், அடுத்த ரீல் பார்க்கும்போது ஒரு ஆல்பம் சாங், அடுத்த ரீல் பார்க்கும்போது நம்ம ரீல் அத்து போகும். அது போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். நம்ம எதை அடிக்கடி பார்க்கிறோமோ அதுதான் இதுல என்ன ஆகும்னா ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? எதை நம்ம அடிக்கடி பார்க்கிறோமோ அது ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். அந்த தம்பி எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிட்டான். இன்னும் ஓப்பனா சொல்ல வந்தான், நான் தான் பிடிச்சு பிரேக் போட்டு. ஆமாம், அப்போ ஒருவனை மாற்ற முடியும். இன்னைக்கு அந்த தம்பி சர்ச்சில் பிரேயர்சல் நடத்துறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஆமாம், கண்ணிலிருந்து வெளியே வந்துட்டேன்னா நீ தான் ஸ்டார். கண்ணியிலிருந்து வெளியே வந்துட்டேன்னா உன்னை கர்த்தர் லீடரா தான் உயர்த்தி வைப்பான்.